கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. காட்டாறு பாகம் ஒன்றிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சேவல் கூவும் சத்தம் கேட்டு எழுந்து பழகிய சீதாவுக்கு அலைபேசியின் அலாரம் சத்தம் கேட்டு எழுந்திருப்பது புதுமையாக இருந்தது. சீதா பூஞ்சோலை கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பெண். விடியற் காலையில் சேவல் கூவியதும் எழுந்திருத்து விட வேண்டும். இல்லை என்றால், ஏய் சீதா, இன்னுமா தூங்குற என்று அம்மா எழுப்பும் ஒலி அந்த சேவல் எழுப்பும் ஒலியையே மிஞ்சிவிடும். அன்று முழுவதும் சீதாவுக்கு வசைபாடுதான். அதற்கு பயந்து கொண்டே முழித்து விடுவாள். முகமழம்பி வாசல் சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும். காஃபி எல்லாம் கிடையாது, நீராகாரம் தான். தாயாருக்கு உதவியாக இருந்துவிட்டு வீட்டு வேலைகளை செய்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பி செல்வாள். சீதா படிப்பில் சுமார்தான், ஆனால் குணத்தில் உயர்ந்தவள். மற்றவர்களிடம் அன்பும் மரியாதையும் மிகுந்தவள். பிறருக்கு உதவும் எண்ணம் அவளிடம் அதிகம் உண்டு. சீதாவின் குடும்பம் மிகவும் கட்டுக்கோப்பானது. அதனாலேயே பள்ளியை விட்டால் வீடு, வீட்டை விட்டால் பள்ளி என்று இந்த கூட்டிலேயே வாழ்ந்தாள். பள்ளி படிப்பை முடித்தாள். மேலும் படிக்க வசதி போதவில்லை. வெளியூர் சென்று வேற படிக்க வேண்டும். அதுவும் ஒரு காரணமாகிவிட்டது. அதனாலேயே அவளுடைய படிப்பு அன்றோரும் முடிந்துவிட்டது. அவளுக்கு வாழ்க்கையில் கிட்டும் ஒரே மகிழ்ச்சியான நிகழ்வு அது அக்கிராமத்தில் நடக்கும் திருவிழாதான். 3 நாட்கள் மிகவும் கோலாகலமாக திருவிழா நடைபெறும். சீதா குதூகலத்துடன் திருவிழாவுக்கு தயாரானாள். முதல் நாள் பொங்கல். பொங்கல் வைக்கும் பெண்கள் பொங்கப்பானை பொங்கி வரும் பொழுது இடும் குழவை சத்தம் அவ்விடத்தையே அதிரச் செய்யும். பொங்கல் வைத்ததும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து அனைவருக்கும் வழங்குவர். சீதா அன்று பொங்கல் வைத்தாள். அதை அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருந்தாள். எனக்கு இன்னும் கொஞ்சம் தர முடியுமா என்று ஒரு குரல் கேட்டு சீதா நிமிர்ந்தாள். ரகு தன் கையை நீட்டிக் கொண்டிருந்தான். ஒரு இலையில் பொங்கலை வைத்து கொடுத்தாள். வாங்கிக் கொண்ட ரகு தன் நண்பர்களுடன் சென்று விட்டான். இதுவரை எந்த ஆண்மகனும் சீதாவிடம் பேசியதில்லை. இதுவே முதன்முறை. ரகு சென்ற வழியையே பார்த்து கொண்டிருந்தாள். அங்க என்ன பாக்குற சீதா, வா வீட்டிற்கு போகலாம் என்றார் சீதாவின் தாயார். ரகு சென்ற வழியையே பார்த்து கொண்டிருந்தாள் சீதா. சீதா வீட்டிற்கு திரும்பினாலும் அவள் உள்ளம் மட்டும் இன்னும் ரகுவை சந்தித்த இடத்திலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. இந்த உணர்வு சீதாவுக்கு புதிதாக இருந்தது. பயம், இன்பம், குழப்பம் என்ற கலவையான உணர்வாக இருந்தது. யாரிடமும் பகிரவும் முடியவில்லை. இரவில் அம்மன் வீதி உலா நடக்கும். அதை காண சீதா தன் பெற்றோருடன் சென்றாள். இந்த 3 நாள் திருவிழாவிற்கு கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்களும் தங்கள் வசதிக்கேற்ப பட்டு உடைகளை உடுத்தி சர்வ அலங்காரத்துடன் வருவர். சீதாவும் திருவிழாவிற்கென்றே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் உடைகளை உடுத்து மெலிதான ஒப்பனையுடன் அழகாக தயாராகி வந்தாள். சீதா தன் தோழிகளுடன் அம்மன் வருகைக்காக காத்திருந்தாள். பச்சை நிற பட்டுடுத்தி, ரோஜா பூ மாலை சூடி, தங்க கிரீடம் மினுமினுக்க, வைர மூக்குத்தி, புல்லாக்கு விளக்கொளியில் மின்னிட சப்பரத்தில் அம்மன் பவனி வந்தார். இந்த காட்சியை கண்ணில் நீர் பெருக கைகூப்பி சீதா பார்த்து கொண்டிருந்தாள். சாரிங்க, ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டேன் என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் சீதா. தன் 2 காது மடல்களையும் விரல்களால் பிடித்து கொண்டு நின்றிருந்த ரகுவை பார்த்ததும் வியர்த்து போனாள். நீங்க கொடுத்த சர்க்கரை பொங்கல் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதான் இன்னொரு தடவை கேட்டேன். நண்பர்கள் அவசரப்படுத்தினதுனால நான் ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க என்றான் ரகு. அவள் பதில் ஏதும் பேசவில்லை. கவனித்தால்தானே பதில் பேசுவதற்கு. அவனுடைய தீர்க்கமான முகம், கூர்மையான நாசி, முன்னெற்றியில் விழும் முடி, இவற்றைத்தானே சீதா ரசித்துக் கொண்டிருந்தாள். அவன் பேச்சு அவள் செவியில் விழவே இல்லை. என்னங்க, பதிலே பேசல, இன்னும் என் மேல கோவமா என்றான். என் நண்பர்கள் அப்போதே சொன்னார்கள்,
இந்த ஊர் பெண்கள் மிகவும் கோபக்காரர்கள், ஜாக்கிரதையா இரு என்று அவன் பாவமாக சொல்லிய விதத்தில் சீதா சிரித்து விட்டாள். பரவாயில்ல என்று சீதா சொன்னாள். டேய், என்னடா பண்ற என்று அவன் நண்பர்கள் அழைக்கவும் வேகமாக திரும்பி செல்ல ஆரம்பித்தான். ஒரு நிமிடம் நின்று சீதாவை பார்த்து, என் பேர் ரகு, உங்க பேர் என்ன என்று கேட்டான். ரகு என்ற சப்தமே அவளது செவியில் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய பெயரை கேட்டதை அவளது செவி விழவே இல்லை. ரகு ஏமாற்ற முகபாவனையுடன் சென்றான். சீதா தன்னிலை வருவதற்குள் அவன் சென்று விட்டான். அவன் போகும்போது கொண்டிருந்த முகபாவனை சீதாவின் மனக்கண்ணில் ஆழமாக நிலை கொண்டது. சீதா கவலையுற்றாள். அவனை அக்கூட்டத்தில் தேடினாள். ஆனால் அவன் மாயமாகி இருந்தான். வீடு திரும்பிய சீதா சஞ்சலத்துடன் இருந்தாள். ஏன் அவனிடம் தன் பெயரை சொல்லாமல் போனோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தவள் யாரும் அறியா வண்ணம் சீதா ரகு என்று ஒரு காகிதத்தில் எழுதி பார்த்தாள். பூரித்து போனாள். திடீரென்று, ஏண்டி சீதா, என்னடி பண்ற என்று அவள் மனம் அவளை அதட்டியது. ஒரு நாள் பார்த்தவனிடம் மயங்கி விட்டாயா? அவன் யார்? எப்படிப்பட்டவன்? எங்கு இருக்கிறான்? என்ன பண்ணுகிறான் என்று ஏதாவது உனக்கு தெரியுமா? அதற்குள் உன் பெயரோடு அவன் பெயரை எழுதி பார்க்கிற என்று திட்டியது. துணுக்குற்ற சீதா, இது என்ன மடத்தனம் என்று அந்த காகிதத்தை கிழித்து போட்டாள். பின்பு தன்னையும் அறியாமல் உறங்கி போனாள். மறுநாள் தீச்சட்டி திருவிழா. பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து மாலைகள் சூடி விபூதி குங்குமம் இட்டுக்கொண்டு கைகள் இரண்டிலும் வேப்பிலை வைத்து அதன் மேல் தீச்சட்டியை ஏந்து கொண்டு ஆஹோ ஐயாஹோ என்று முழக்கமிட்டு கொண்டு கோயிலை சுற்றியுள்ள வீதிகளில் வலம் வருவர். பின்பு கோயிலில் சென்று அத்தீச்சட்டியை சமர்ப்பிப்பர். மக்கள் வீதிகளில் முழுவதும் குடம் நிறைய மஞ்சள் நீருடன் வேப்பிலை இட்டுக் கொண்டு காத்திருப்பர். தீச்சட்டி ஏந்தி வரும் பக்தர்களின் பாதங்களில் நீர் ஊற்றி ஆசி பெறுவர். இத்திருவிழா பங்குனி மாதம் நடைபெறும். வெயில் காலம் என்பதால் வெறும் பாதத்தில் தீச்சட்டி ஏந்தி வரும் பக்தர்களின் பாதங்களில் உஷ்ணம் தணிய இவ்வாறு செய்வர். சீதா தன் தாயுடன் குடம் நிறைய மஞ்சள் கலந்த நீரில் வேப்பிலை இட்டுக் கொண்டு காத்திருந்தாள். அங்கு வந்த பக்தர்கள் பாதத்தில் நீரூற்றி ஆசி பெற்றாள். ஏனோ ஆசி பெறும்போது சீதாவின் உள்மனம் ரகுவை சந்திக்க வேண்டும் என்று வேண்டியது. தான் நினைப்பது தவறு என்ற தடுமாற்றத்துடன் கண்கலங்கி நின்றாள். ஏனோ அவள் பாவப்பட்டவளாக நினைக்க தோன்றியது. மனக்குமுறலுடன் வீட்டிற்கு செல்கிறேன் என்று தாயிடம் சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். போகும் வழியெல்லாம் மனப்போராட்டம்தான். ஏங்க, ஒரு நிமிடம் என்ற குரல் கேட்டு தடுமாறினாள். ஆமாம், அது ரகுவின் குரல்தான். அவள் வேண்டுதல் நடந்து விட்டது என்று சந்தோஷப்படவா, இல்லை நினைக்க கூடாது என்று கூறிய மனதிற்காக வருத்தப்படுவதா என்று குழம்பிய மனநிலையில் நின்றாள். பின்பு தயக்கத்துடன் சுற்றுமுற்றும் நோட்டம் விட்டு அவனை திரும்பி பார்த்தாள். உங்களிடம் ஒன்னு கேட்கட்டுமா? நான் எதுவும் தவறா நடந்து கொண்டேனா? அப்படி என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். இங்கு என் நண்பன் வீட்டிற்கு திருவிழாவை காண வந்தேன். இதுவரை யாரிடமும் என்னை பற்றி சுய விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்டதில்லை. என் மனதிற்கு தோன்றியதை செய்வேன். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கூட நான் யோசிக்க மாட்டேன். ஆனால் என்னமோ தெரியவில்லை, உங்க மனச நோகக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு தேர் திருவிழா முடிஞ்சதும் இரவு சென்னைக்கு பேருந்தில் கிளம்பி சென்று விடுவேன் என்றான். சீதா எந்தவித அசைவும் இன்றி அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ரகுவிடம் தன் பெயரை தன்னை பற்றியும் கூறிவிட வேண்டும் என்று துடித்தாள். ஆனால் அவளால் ஒரு சொல் கூட சொல்ல முடியாமல் நாவறண்டு போனது. சரிங்க, நான் போயிட்டு வரேன் என்று சீதாவிடம் கூறிவிட்டு நடந்து சென்று விட்டான். சீதா சிலையாக நின்று கண்ணீர் வடித்தாள். அடுத்து என்ன நடந்தது இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.